பேச்சிலேயே சிறந்து தருகிறேன் விருந்து. தாருங்கள் தங்கள் கவனங்களை. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உலகம் போற்றும் முத்தமிழ் காமராஜர். கரைவேட்டி கட்டிய போதும் கரைப்படியாத கைகள் உடையவரே, உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர். விருதுநகர் ஈன்று கொடுத்த சுடரொளி எங்கள் காமராஜர். அறியாமை இருளை அகற்ற வந்த பகலவர். கல்வி தாயையே தத்தெடுத்து கொண்டவர். மனை இல்லை, துணை இல்லை, பிள்ளை இல்லை, தொண்டையே துணையாய் கொண்டவர். ஆம், மக்கள் தொண்டையே துணையாய் கொண்டவர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி நாடார், தாயார் சிவகாமி அம்மையார். காமராஜர் தன் சிறு வயதிலேயே தந்தை இழந்து விட்டார். தாய் சிவகாமி அம்மாளின் கடின வாழ்வை கண்டு இவர் பள்ளி படிப்பை துறந்தார். பொருளீட்டும் பொருட்டு தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள் வாசிப்பது, பல தலைவர்கள் சொற்பொழிவுகளை கேட்பது ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருந்தார். தாய் நாட்டின் மீது கொண்ட ஈடுபாட்டினால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார். படிக்காத மேதை, கர்ம வீரர் என்றும் இன்றும் போற்றப்படும் காமராஜர் தனது நேர்மையாலும் கடின உழைப்பாலும் வாழ்வில் முன்னேற்றம் கண்டு 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி ஏற்றார். இவர் 1963ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்தார். இவர் பொதுமக்கள் நலத்திற்காக மிகவும் பாடுபட்டார். இவர் காலத்தில் பல துறைகளில் தமிழகம் முன்னேறியது. இவருடன் இருந்த அமைச்சர்கள் சிலர் மாநிலத்திலும் மத்திய அரசிலும் மிகவும் புகழ்பெற்ற அமைச்சர்களாக விளங்கப்பட்டார்கள். திருவாளர்கள் பக்தவத்சலம், ஆர் வெங்கடராமன், சி சுப்பிரமணியன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவரது ஆட்சி காலத்தில் வேளாண்மை, கல்வி, தொழில், மின்சாரம் ஆகியவற்றில் தமிழகம் தலை சிறந்து விளங்கியது. நெல் சோள உற்பத்தி திறனில் தமிழகம் முதன்மை பெற்று விளங்கியது. 1958இல் கிராமிய குழு சட்டத்தை கொண்டு வந்தார். கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களை ஏற்படுத்தி 85 பங்கு கிராம மக்களை பயன்பட செய்தார். மின் உற்பத்தியிலும் தமிழகம் முதலிடம் பெற்றது. நியாய விலையில் பொருட்களை வழங்கவும் விற்கவும் இச்சங்கங்கள் துணை புரிந்தன. கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தார். ஏழை பணக்காரர் என்று பள்ளியில் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். காமராஜரின் ஆட்சி தமிழகத்தின் பொற்கால ஆட்சி என்பர். 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர் கல்விக்காக ஆட்சிய பெருமதி காரணமாக இவர் பிறந்த நாளாய் ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை, வரலாறாயானவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72வது வயதில் காலமானார். உலக போற்றும் உத்தமர், எல்லோர் இதயம் என்ற தலைவர் காமராஜரை நித்தமும் போற்றி வணங்கிடுவோம். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் பேசினால் ஏற்படும் சுணக்கம். இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.